இன்றைக்கி நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜிங்கில் வர்ற வைக்கோல் தான் நல்ல குவாலிட்டியான வைக்கோல். இதை வந்து நம்ம கண்டிப்பாக நெஸ்டிங் மெட்டீரியலாக கொடுக்கலாம். நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக அவசியம் கொடுக்கணும். எதுக்குன்னா பேர்ட்ஸ் வந்து இந்த ஸ்ப்ளேயிங் லெக்லாம் வருது இல்லையா, இது வந்து ப்ராப்பர் நெஸ்டிங் மெட்டீரியல் இல்லாததுனால கூட வரலாம். ஸோ இப்போ கொடுத்துடலாமா நெஸ்டிங் மெட்டீரியல்? இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. இவ்வளோ லென்த்தாக இருக்கிறத அவங்களால வந்து நெஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே வைக்க முடியாது. அதனால் இதை வந்து கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கிறது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைஸு கட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 15 சென்டிமீட்டர் அது மாதிரி இருக்கும். முதல்ல இந்த பேர் இது வயலட் ஃபிஷரு ஆலிவ் ஈவிங் ஆப்லைன். இது ஆல்ரெடி எக்கு வச்சுருக்கு, பரவாயில்ல இப்போ தான் வச்சுருக்கு. அதனால் நெஸ்டிங் பண்ணிவிட்டு எக்கு ஹேட்ச் பண்ணட்டும். இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்ததாக செகண்ட் பேர் வந்து இந்த வைல்டு மாஸ்க்கு லூட்டினோ ஃபிஷர், இது கொடுத்துடலாமா? ஒரு ஆப்லைன் பேர் இருக்குது. பேர் நம்பர் 3க்கு கொடுத்துடலாம். இதுவுமே எக்கு வச்சிருச்சு, இருந்தாலும் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்துருவோம். இது பேர் நம்பர் 4 ஃபீமேல் உள்ளே தான் இருக்குது. இதுவுமே ஆல்ரெடி எக்கு வச்சிருச்சு. இதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்துடலாம். மேல் தான் வெளியில் இருக்குது, ஃபீமேல் உள்ளே இருக்குது.